ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உள்ளாட்சி தேர்தலில் இந்த இடிதாங்கி தனித்து போட்டியிட வேண்டும் என்று ஆளாளுக்கு அறிவுரைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். சிலர் சில்லறைகளை வீசி சீண்டி பார்க்கிறார்கள். ஆனால் இடிதாங்கியின் காய் கல்லடிப்படாத காய். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட கட்சி நபர்களிடமிருந்து விருப்ப மனுக்கள் பெறுவது மாதிரி இடிதாங்கி விருப்ப மனுக்களை எப்போது பெறுவான் என்று மாற்று முகாமிலிருந்து மோப்பம் பிடித்துக் கொண்டிருப்பதாக அறிவேன். விருப்ப மனுதாரர்களிடம் குருமாவை காட்டி புரோட்டா வாங்க புறப்பட்டு வா என்று என் ஆட்களை கடத்தி கொண்டு போனீர்கள். அது கடந்த காலம். ஆனால் இந்த முறையும் என் கூடாரத்தை காலி செய்து விடலாம் என்று எண்ண வேண்டாம். உள்குத்து நிறைந்த இந்த உள்ளாட்சி தேர்தலில் உடம்பு முழுக்க வெளிக்கூத்து வாங்க இந்த இடிதாங்கிக்கு விருப்பம் இல்லை என்பதால் வேட்பாளர் பட்டியலை மட்டும் அறிவித்துவிட்டு வேடிக்கை பார்க்க தயாராகிவிட்டான் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒரு கேர்ள் ஃப்ரெண்டிடம் கட்டான லிங்கை மற்றொரு பெண்ணிடம் பேஸ்ட் செய்வதை போல கட் அண்ட் பேஸ்ட் கட்சி நடத்தும் அரசியல்வாதி அல்ல இந்த இடிதாங்கி. எனவே அரசியல் சதுரங்கத்தில் அசுர வேகத்தில் காய் நகர்த்தும் முடிவுடன் குவார்ட்டர் அடித்துவிட்டு ட்விட்டரில் அமர முடிவெடுத்து விட்டேன். வெளியில் அமைதியாக டைப் அடித்துக் கொண்டிருப்பதை போன்று இருந்தாலும் பேஸ்புக் ட்விட்டரில் அடி உதை உள்குத்து வெளிக்குத்து விவகாரங்கள் அமைதியாக ஓடிக்கொண்டிருப்பதை போல ஆழ்கடல் அரசியலை அண்டர்டேக் செய்து விட்டான் இந்த இடிதாங்கி. இளைஞர்கள் என்னதான் பல்சர் யமஹா புல்லட் என்று பவர்ஃபுல் பைக்குகளை வாங்கினாலும் ஸ்கூட்டிக்கு பின்னால் தான் போக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளது போல் அரசியல் கட்சிகள் இந்த இடிதாங்கியின் பின்னால் தான் அணிவகுத்து செல்ல வேண்டும் என்பதில் ஆணித்தரமான நம்பிக்கை எனக்கு உண்டு. காரணம், கோவில் வாசல்களில் அமர்ந்திருக்கும் பிச்சைக்காரர்கள் கடவுளை நம்புவதை விட பக்தர்களைத்தான் நம்பி இருக்கிறார்கள் என்ற தத்துவத்தை அரசியல் அரங்கில் முதலில் உதித்தவன் நான். பாலித்தீன் பை, பிளாஸ்டிக் ஜாமான்களை போன்று சாகா வரம் பெற்ற அரசியல்வாதியான இந்த இடிதாங்கி கந்தல் துணிகளை போன்றும் கோணிப்பைகளை போன்றும் மக்கி போக மாட்டான். உள்ளாட்சி என்றால் என்ன? உலகத்தில் என்ன நடந்தாலும் அதை வெளியே பேசி தீர்க்காமல் வீட்டுக்குள் போய் பேசி தீர்த்து கொள்வதுதான் உள்ளாட்சி. காதும் வைத்தது போல உள்ளுக்குள்ளேயே தீர்த்து கொள்வதில் வெளிப்படைத்தன்மை இருக்காது. அதாவது டிரான்ஸ்பரன்சி என்று டிரான்ஸ்லேட் செய்ய வேண்டும். ஊழல் இல்லாத ஆட்சியை உள்ளாட்சி ஒன்றுதான் கொடுக்க முடியும். அதற்கான அமர்க்கல அரசியல் திட்டத்தை உள்ளாட்சி தேர்தல் அறிக்கையில் அறிவிக்க உள்ளான் இந்த இடிதாங்கி. தாமஸ் ஆல்வா எடிசனின் 1000வது முயற்சியிலும் அவருக்கு பல்பு தான் பரிசாக கிடைத்தது. எனவே எனக்குள் உரிமை கொண்டிருக்கும் சிங்கம் எதிர்கட்சிக்காரர்களின் காதுகளுக்கு குரட்டை சத்தமாக மாற்றி கேட்கிறது என்றால் அதற்கு நான் எந்த விதத்திலும் பொறுப்பல்ல என்பதை பொறுமையுடன் கூறிக்கொண்டு இந்த கூட்டத்தில் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.